வணக்கம். என்கிட்ட ஒருத்தர் கடவுளை பார்க்கணும், என்ன பண்ணணும்னு கேட்டாரு. நான் கேட்டேன், கடவுள் யாருன்னு. அவரு நிறைய பேர் சொன்னாரு. சொல்லிட்டு அப்புறம் உருவம், அருவம் இன்னும் என்னவோ சொன்னாரு. சொல்லிட்டு அப்புறம் இன்னும் சில விஷயங்களை ஜாயின் பண்ண இதை பார்த்துடலாம் இப்படின்னு கேட்டாரு. நான் சொன்னேன், இவ்வளோ தெரிஞ்சிருக்கேன், நீங்களே பார்த்துக்கலாமே, உங்களை யார் வேணாம் பிடிச்சி வச்சிருக்கான்னு கேட்டேன். கடவுள்னா நீங்க தானே கடவுள். உங்களுக்குள்ளதான் எல்லாமே இருக்குது. எல்லாமே ஒன்றுத்துல பார்க்கலாம், ஒன்றையே எல்லாத்துலேயும் பார்க்கலாம். எல்லாமே ஒன்றாதான் இருக்குது. அது ரொம்ப அன்பாக இருக்குது. நீங்களே பார்த்துக்கலாம். எதனால உங்களால் பார்க்க முடியலன்னு பார்த்தா, நீங்கள் ஏதோ ஒரு தகவலை சேகரிச்சுக்கிறீங்க. இப்போ ஒரு இன்ஜினியர்னா அவர் இன்ஜினியருக்கான தகவலை சேகரிச்சுக்கிறாரு. ஒரு டாக்டர்னா டாக்டருக்கான தகவலை சேகரிச்சுக்கிறாரு. இதே போலதான் நீங்க கடவுளுக்கான தகவலை சேகரிச்சிங்க. இப்படி சேகரிச்சிங்கன்னா கடவுளை பார்க்க முடியாது. எப்போ நீங்க சேகரிச்ச தகவல் எல்லாத்தையும் இது ஒரு பிழைப்புக்கானது, உங்க அடையாளத்துக்கானது அப்படின்னு இதை ஒதுக்கி வச்சுட்டு உள்ள உங்களுக்கா என்ன தெரியும்னு பார்த்தீங்கன்னா கடவுள் பார்க்கும்.